அன்பானவர்களே, மை டியர் போர்ட்வுட் பீப்புள்ஸ், வியூவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, திஸ் இஸ் மை ஓன் வில் அண்ட் விஷ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது என் சொந்த கருத்து, எனக்கு மட்டும் தான் பொருந்தும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால் டோன்ட் பி சீரியஸ், ஓகே? இது ஏன் வேதனை, ஏன் துன்பம், அதை நான் உங்கள்கிட்ட தெரிவித்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமே தான் நான் அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு வியூஸ் வேணும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் டு பி ஐ வாண்ட் அ ஸ்மால் ரிலாக்ஸேஷன். எங்கேயாவது கொட்டணும். அதான் இந்த மாபெரும் குப்பைத்தொட்டி சோஷியல் மீடியா என்கின்ற பெரிய குப்பைத்தொட்டியில் குப்பைகளை கொட்டி கொண்டு இருக்கிறேன். கேட்குறதும் கேட்காததும் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் இஷ்டம். அவ்வளோ ஒரு விஷயம். குப்பையில் கெடுகிற ஒரு குப்பை கூட நல்லா காத்தடிச்சா கோபுரத்தின் உச்சிக்கு போயிடும். மைண்டட். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சளி ரொம்ப ஓவராக இருக்குது. அது மூக்கு வழியாக ஒழுவினே இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ, ரைட்? ஓகே, சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஆமாம் எல்லா நாடுகளுமே காலனி நாடுகளாக இருந்தது. ஒரு சில நாடுகள் தவிர பிரிட்டிஷ் ஆட்சியில் சொல்ல வரேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்க, அப்போது அந்த மாதிரி ஏதாவது எல்லா நாடுகளுமே காலனி நாடுகளாக தான் இருந்தன. அவர்களை விடுதலை கொடுக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க பிரிட்டிஷ் அது வேறு விஷயம். நம்ம போர் சண்டை கிண்டை நிறைய பிரிட்டிஷ்க்கு ஏகப்பட்ட நஷ்டம், டேங்கீஸ் கீரங்க அது இது ஏகப்பட்டது உடஞ்சி பொருளாதாரம் சிதைஞ்சி, அதுக்கப்புறம் காலனி ஆட்சிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு கிடையாது, பணம் இல்லை. இல்லைன்னா விடுதலைலாம் கொடுத்துருக்க மாட்டேன். பணம் இல்லை. ஆட போட அந்த கருமத்துங்களுக்கு எங்கேருந்து துட்டு கொடுக்குறது, சோறு போடுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டான் இப்படி அப்படி சொல்லிட்டு அந்த விடுதலையாக ஒழுது சுதந்திரம் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். மற்றபடி கொஞ்சம் சண்டை போட்டால் மயிரை போடுங்கன்னா கற்றை கட்டினா சுதந்திரம் தியாகம் இங்கெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவர்கள் விடுதலை கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி என்றே இருந்திருக்கும். ஒரே ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி. எப்படி மொத்தமாக. தட் மீன்ஸ் ஒரே நாடு ஒரே தலைவர். இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாருல, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரு 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 அந்த மாதிரி ஒரே கடவுள் அப்படி. ஆமாம், அது இருந்தால் நல்லா தானப்பா இருந்திருக்கோம். நல்லா தானே இருந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன இருந்திருக்குன்னா, அப்போ ஒரே பிரிட்டிஷ் ஆட்சி என்று இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குமே என்றால், ஆடு மாடு கூட இங்கிலீஷ் பேசியிருக்கும். ஆடு மாடு இருக்குதுல்ல, ஆடு மாடு பன்னி கின்னி அது இது வாட் எல்லாமே எறும்பு கொசு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க. இங்கே கொசு இருக்குதா? இப்போ நம்ம ஊரில் கொசு இனவருத்தி கொசு பெற்று போட்டு போயிடுவான். அப்பாடு பெற்று போட்டுக்கிட்டே இருப்பான். யபா கர்மம் போச்சுவான். காட்டா வயசான காலத்தில் அது சோறு போடுமா, மயிரம் போடும். கழுத்தை வெட்டிடையெல்லாம் மூக்குத்தி இது இருக்குதுல்ல, மூக்குத்தி அதை மூக்கு அறுத்தி எடுத்துன்னு போய் அடமான ஷேட்டுக்கிட்ட வச்சுட்டு போய் டாஸ்மாகில் குச்சிட்டு நல்லா அவங்ககிட்ட சண்டை போட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆடு மாடு கூட ஆங்கிலத்தில் பேசி திரிவதை பார்த்து இருக்க முடியும். அது இல்லை, ரைட்டா? சரி, நடை உடை அனைவருக்கும் வேலைகள். ஆமாம், நடை உடை எப்படி இருந்திருக்கும்? சும்மா அந்த ஸ்டைல் வாக்கிங், அந்த இங்கிலீஷ் பாடல்கள் எப்படி இருந்திருக்கும்? செமையாக இருக்கும். எவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆமாம், காபோர்டர்ஸு சொல்லிட்டு ஒரு பேண்டு அருமையான such a feeling's coming over me. There is wonder in most everything I see. Not a cloud in the sky, got a sun in my eyes. That is only that everything I want the world to be. It's now coming true, especially for me. In the reason தப்பாதான் வருது. சரியா அந்த லிரிக் ஞாபகம். I'm on the top of the world looking down on creation, and the only explanation I can find is love that I have. I'm on the top of the world looking down on creation, and the only explanation I can find. பாட்டு வந்துச்சு, லிரிக்ஸ் தப்பாக இருக்குது. இதே மாதிரி தான்
ஒரே பிரிட்டிஷாக இருந்தால் எல்லாரும் ஆங்கில பாடல்கள் பாடி திரிந்து கொண்டு வந்திருப்பான். கெடுத்துட்டு ஆணுவோம் திருட்டு பசங்க, ஊருக்குள்ளாரையே இருக்கிற நல்ல பசங்க, அயோக்கிய பசங்க, திட்டு பசங்க. அதனால தான் அவனுக்கு அந்த சுல்தான்கள் தான்லாம் நான் ஒருத்தவன் தான், அந்த ஹைதராபாத்தில் ஒருத்தவன் தான், அதை திட்டு போய் அந்த விஜயநகர பேரரசுலாம் நான் இருந்ததில்ல அப்போ. ஸோ அப்போது என்ன இருக்குன்னா, அந்த நிலை ஊழி அனைவருக்கும் வேலை அப்படின்றது எல்லாமே இருந்திருக்கும். எல்லாருக்குமே வேலை இல்லாத ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது, அப்படி இருந்திருக்கும். ஆமாம், பெரியார் கூட அந்த சுதந்திரம் கொடுக்கறத தடை பண்ண வேண்டும் என்று சொன்னார் பெரியார். ஆமாம், தந்தை பெரியார் இருக்கார்ல, சுதந்திரம் வேணாயா கொடுக்காதையா அப்படின்லாம் சொன்னார். அது விட்டு அந்த கதை வேணாங்க, எவனா கற்றுவான் திட்டு பசங்க, திட்டு பயலுக்கு அதை வச்சு சோட்டுட்டோனுங்க பெச்ச பசங்க. பெரியார் அவர்கள் பேசாத பேச்சுகளா? சரி, அதை விட்டுருங்க. அப்போது இந்த தவறுகள் செய்தால் உடனே தீர்ப்பு, தவறுனா உடனே இமீடியட்லி, ஒரு தப்பு செஞ்சால் உடனே தீர்ப்பு, அது விடுதலையோ தண்டனையோ அது அடுத்த விஷயம். பட் உடனடியாக அதுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும். ஆமாம், தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, என்னது, தவறுகள் செய்தால் உடனடி தீர்ப்பு அல்லது தண்டனை அல்லது விடுதலை எல்லாமே டக்க 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 டக்கு முடிப்பாங்க. ஆமாம், நீதிபதிகள் அந்த மாதிரி, ஜூரிசிஸ்டம் அந்த மாதிரி, இங்கே இருக்கிற நீதிபதிகள் எல்லாரையுமே கூட்டுட்டு போய் எங்கேயாவது நடுக்கடலில் வச்சு எல்லாரையும் சுட்டுருங்க. எஸ், ஒரு நீதிபதி கூட நல்லவங்க இல்லைப்பாங்க. டோட்டலி எல்லா நீதிபதிகளையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க பண்ணுற குற்றத்தெல்லாம் நான் என்னை ஊட்டிலாம் 1 மணி நேரத்தில் எடுத்துருவேன். எல்லார் குற்றங்களையும் ஜஸ்ட் அங்கிட்ட நிறைய கேமராஸ் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் லெவலே, நம்ம இன்வெஸ்டிகேஷனே வேறு லெவலு. ஆமாம், அப்படியே மற்ற பேரையும் தூக்கிட்டு போய் ஹிட்லர் மாதிரி நடுக்கடலில் வச்சு சுட்டு பல்லுயிர்களுக்கு, கடலில் இருக்கிற பல்லுயிர்களுக்கு, கடலோடிகளுக்கு தீனியாக கொடுறான்னு சொல்லுவேன் நான்லாம். சரி, அது போய்டும். உடனடி தீர்ப்பு, தண்டனை அல்லது விடுதலை. நோ லஞ்சமே இருந்திருக்காது. வெள்ளக்கார ஆட்சியில் எவனால் லஞ்சம் வாங்கினாங்க, பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணியிருந்த வேணால் லஞ்சம் பிச்சிருவான். ஆனால் அவன் வாங்குவான், ஏன்னா அவன் வாங்குவான். அவன் ஒரு அடியாளதான் இல்லையா இருந்தான். மன்னர்களுக்கு அவன் பாவம் வியாபாரம் செய்ய தான் வந்தான். வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன் ஆகட்டும், டச்சு ஆகட்டும், அப்புறம் போர்த்துகீசியர்கள் ஆகட்டும், எல்லோருமே வியாபாரத்திற்காக வந்தவர்கள் தான் கடலோடிகள். ஆமாம், பாய்மர கப்பல், கழுதை, குதிரை, ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயோ அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு வியாபாரத்துக்கு வந்தான். இந்த திருட்டு பசங்க, இந்த இந்தியாவில் இருக்கிற திருட்டு பசங்களுடைய குணாதிசயம் எல்லாத்தையும் நல்லா தெரியுங்க. ஒற்றுமை இல்லாத பசங்க, திருட்டு பசங்க, ஒருத்தவனை காட்டி கொடுக்குற எட்டப்பன் ஜாதி. எட்டப்பன் காட்டி கொடுக்குறது தானே அந்த சிவாஜியா பேர், வீரபாண்டி கட்டபொம்மன். அவனை கூட யாரையா காட்டி கொடுத்தான்? வெள்ளைக்காரனா காட்டி கொடுத்தான். அவன் சொந்தக்காரன் தான் எவனோ எட்டப்பணம், குட்டப்பணம், சட்டப்பணம் எவனோ ஒருத்தவன் தான் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்குற ஜாதி இந்த திருட்டு பசங்க. சரி விடு, நோ லஞ்சம், அப்புறம் என்ன, நோ ஊழல், அப்புறம் என்ன, நோ டூப்ளிகேட் சரக்கு. நோ டூப்ளிகேட் சரக்கு டூப்ளிகேட்டுன்னு ஒன்று இருந்திருக்காது. இன்றைக்கி எல்லாம் குடிச்சிட்டு சீக்கிரமாக சாவறான். இவங்க சாவை அடிக்கிறான். சாகணும், இவங்கெல்லாம் சாகணும், மொத்த பேரும் சுற்றணும், மொத்த நாட்டையும் மொத்த இடத்தையும் கடலையை கூட ஆட்ட போட்டுருவானுங்கடா. அப்பா, கடல் வானத்திலலாம் கூறு போட்டுங்கிறானுங்க. முன்னெல்லாம் ஏரி கோலம் குட்டையை தான் கூறு போட்டு அதெல்லாம் விற்பானுங்க. இப்போ வானத்து கிணத்துலலாம் பிளான் பண்ணிட்டானுங்க கூறு போட்டு விற்கிறதுக்கு. சரி விடு. ஸோ அப்போ டூப்ளிகேட் சரக்கு மெயினாக இருந்திருக்கேன். இப்போ கூட இந்த டூப்ளிகேட் சரக்கு, இந்த சகாயத்தை இவனும் குடிக்காமல் இருக்க போகிறதில்ல, இவனும் நிறுத்தாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ நல்ல சரக்கையாவது குடிச்சிட்டு போவாங்கடா. பாவம் அந்த ஏழைகள் ஏதோ ஒரு நல்ல சரக்கு குடிச்சிட்டு எப்படியும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க தான் போகிறான், ரோட்டில் தூங்க தான் போகிறான், இவன் குழியை நிறுத்துவா போகிறான், அது நிறுத்த போகிறதில்ல. இல்லை இவனுங்க தான் காசு கொடுக்காம ஆட்சிக்கு வந்துட்டு போகிறானுங்களா? அதுவும் இல்லை. இவன் காசையும் கொடுப்பான், ஆட்சிக்கும் வருவான், அதுவும் நடக்கும். இவன் குடிக்காமல் இருக்கவே போகிறதில்ல, அதுவும் நடக்கும். அப்போ தான் இது கொடுக்குறான்ல, ஓட்டு போகிறான்ல, அவருக்கு சோசை தான் போட மாட்டேறேன். அட்லீஸ்ட் அந்த சரக்கையாவது இல்லை, ஒரிஜினல் சரக்கை குடிச்சிட்டு போய அட போங்கடாலே. ஸோ இந்த உடனடி டைவர்ஸ் அது ரொம்ப சூப்பர் மேட்ரு. ரொம்ப வாழ்க்கையில் இந்த 2 பேர் தான், குடும்பத்தலைவன், குடும்பத்தலைவி. இந்த 2 பேர் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படியோ இருக்குது. அங்கே பட்டுக்குது, இங்கே பட்டுக்குது, அங்கே நாய் மாதிரி நடு ரோட்லேயே வேலைலாம் பார்க்குது, புலப்பக்குது, கழுகுது, என்னமோ பிடுங்குது. ஆனால் அந்த கல்யாணம் நான் ஆகிட்டா 2 நாளில் 1 வாரத்தில் அடிச்சிக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஊரில் இந்த நாட்டில் டைவர்ஸுன்ற ஒரு பேரை கையில் வச்சுக்கின்னு 7 வருஷம் 8 வருஷம் அவங்க வாழ்க்கையை நிர்கதி ஆக்கிடுறான். சோறு இல்லை, அது இல்லை, கோர்ட்டுக்கும் மயிருக்கும் மண்ணாங்கட்டிக்கும் அலைஞ்சி 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 அது டைவர்ஸ் கொடுக்காமையே இது செத்து போகுது. அவன் டைவர்ஸ் கிடைக்காம வேற ஒரு கல்யாணமும் கட்ட முடியாமல் அவனும் செத்து போகலாம். அதுக்கு கருமை இந்த வக்கீல் ஜட்ஜிங்கெல்லாம் செத்து போகலாம். அது ஒன்று என்ன இருப்புழுங்கிறான். அவனுக்கு ஏன் நன்மை? இந்த வக்கீலால், இந்த ஜட்ஜிங்களால், இந்த சட்டத்தால், இந்த அரசாங்கத்தால் எது? ஒரு நாய் இருக்கிற நாய் அதுக்கு கூட ஆமாம், அதுக்கு கூட எவனோ என்னமோ அந்த மேனகா காந்தியா யார் அதான் அந்த சஞ்சய் காந்தி செத்து போயிட்டாரு அவங்க பொண்டாட்டி. தெரு நாய்கள் எல்லாம் கொண்டு போய் கருத்தரிக்க என்னது ஓடுது கர்ப்பத்தடை பண்ணணுமாமா. கர்ப்பத்தடை பண்ணிவிட்டு கொண்டு போய் அதே இடத்துல விட்டுணுமாமா. அது என்ன பண்ணும்? இனவிருத்தி பண்ண முடியாமல் வெறி பிடிச்சி இன்னும் ஒரு குழந்தை மாட்டிச்சுன்னா 10-20 நாய் சேர்ந்து கட்டிச்சு கொதறி தூக்கி போடுது. என்னையா மயிறு என்னது ஜீவகாரண்யம், அதுக்கு பேர் மயிறு காரண்யம். ஆனால் பங்களாடே அங்கே ஸ்டண்டு போட்டு மேலேருந்து ஹீரோவுக்கு டூப்புன்னு சொல்லிட்டு கீழே வந்து செத்து போகிறான், அப்படியே மறைச்சிட்றானுங்க. இதை பார்க்குறதுக்கு மயிறு இங்கே எவனும் இல்லை, சட்டமும் இல்லை, மயிறு இல்லை, டூப்ளிகேட். சினிமாவில் சொல்கிறேன். சினிமாவில் சொல்கிறப்ப அந்த காலத்துலலாம் ஹீரோ வந்து ரொம்ப நல்லது பண்ணி அப்படியே வந்து கிளைமேக்ஸில் இருந்த வில்லன்கள்லாம் அடித்து புத்தி சொல்கிற மாதிரி சினிமா படம் இருக்கும். இப்போ என்னென்னா ஹீரோவே வில்லன் தான். அவன் பண்ணுறான் ஐயோக்கியத்தானோ, அவன் பண்ணுவான் அதை பண்ணுவான் கற்பழிப்பான், இதை பிடுங்குவான், திருடுவான், பேங்க் ராபரி பண்ணுவான், ட்ரெயினை ஒட்டைப்பான் அப்படின்னு. அதுவும் நம்ம ரஜினிகாந்த் செமையாக பண்ணுவார். ஆமாம், அப்படிப்பட்டவடதையா லவ் பண்ணுறாளுங்க இந்த மூஞ்சிங்க மகரிங்க. ஸோ விட்ரு. ஸோ அந்த மாதிரி டைவர்ஸ் என்பது உடனடியாக அங்கே இமீடியட்லி 1 or 2 days இல்லை ஒரு 1 week அட்லீஸ்ட் ஒரு 1 monthல ஓடல கல்யாணம் மயிறு மனாங்க மூஞ்சி முகரி ஓடி போங்க எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு என்ன பண்ணணும், தீர்ப்பு கொடுத்து தொட்டி விட்டுரும். அதுக்கு அடுத்தது 18 வயசு இந்த பசங்க இருக்குதுல்ல, 18 வயசு ஆகிட்டாலே சரி. மெயினாக அமெரிக்காவில் 18 வயசு ஆச்சுன்னா தொட்டி விட்டுருவான். பொண்ணாகட்டும் பையனாகட்டும் தொட்டி விட்டு ஓடிப்போ. கழுகு அப்படி தான் செய்யும். ஈகிள்னா அதனால தான் வந்து அமெரிக்காவில் வந்து ஈகிளை வந்து சின்னமாக வச்சுன்னு இருக்கிறாங்க. ஈகிள் வந்து ரொம்ப அற்புதமாக செத்து போனது தான் சாப்பிடும், அழுகி போனது தான் சாப்பிடும். ஆனால் அதோடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது வாழ்க்கை. கழுகு மாதிரி ஒரு வாழ்க்கைலாம் எவனாலும் உண்மையிலேயே அப்படி போய் படிச்சுப்பார். எங்கேயா போய் படி சொல்லிட்டு தொடவலிக்குது. ரொம்ப அருமையான ஒரு வாழ்வாதாரம் கொண்டது கழுகு. தன்னுடைய மனைவியை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கும். அதே மாதிரி அது குஞ்சு பொறிச்சிச்சின்னா 2 சேர்ந்து அடக்காக்கும். அப்புறம் அது வந்து ரெக்க அப்படின்னுச்சு. அப்போது குத்தி போய் நீயே உன் வேலையை பார்த்துக்கோ, நீயே போய் சம்பாரிச்சிக்கோ, நீயே போய் சாப்பிட்டுக்கோ, நீயே உன் இருப்பிடம் தேடி ஓடுனுடும். அந்த மாதிரி தான் அமெரிக்கா இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்குது. அமெரிக்காவுடைய மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த நடத்தையும் அந்த மாமா அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் அமெரிக்க மக்களின் ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம். இந்த கருமாந்தரம் முடிச்சவனுக்கு தான் தெரியாது. ஸோ 18 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க பிள்ளைங்க வந்து அப்பா கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, அம்மா கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி பெற்று போய்ட்டு வயசான காலத்தில் அது நமக்கு சம்பாரிச்சு போடணும்னு சொல்லுவாங்க. அது சம்பாரிச்சு போடுற மூஞ்சி மேலேயே அடிக்குவேன். நீ பண்ணி இவன் பண்ணுற பாவம் அந்த மாதிரி. பின்னா பிரியாணிக்கு கோட்டருக்கும் ஓட்டுவையும் மானத்தையும் மரியாதையும் உரிமையை விற்கிற ஒரு நாயை அடிக்காமல் என்ன செய்வான்? நானாக இருந்தேன்னா சுட்டுருவேன். நானும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க, அது விட்டுரு, அது வேறு கதை. அது மாதிரி இந்த பிரியாணிக்கு அப்புறம் கிட்டருக்கெல்லாம் ஓட்டுன்ற உரிமையெல்லாம் விற்றுலாம் எங்கள் அப்பாலாம் என்னை வளர்க்கலை. அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவே அவங்க கடவுள் தெய்வம், அவங்கள விட்டுரு. நான் சொல்கிறதெல்லாம் உன் அப்பா அம்மா திருட்டுறது கிஞ்சா அதுக்கு அடுத்துடுது, அப்புறம் இதுக்கு அடுத்துடுது அது பண்ணுறது இது பண்ணுறது அயோக்கியத்தனை பண்ணுறது அப்பா அம்மாவை தான் சொல்கிறேன். எல்லா அப்பா அம்மாவும் இல்லை, சரியா? ஓகே, அந்த 18 வயது ஆகிவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால் ஜஸ்ட் போ, இனிமேல் உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ. கல்யாணம் பண்ணுறியோ படிக்கலையோ தெருவில் சாவுறியோ இல்லை கஞ்சா குடிக்கிறியோ இல்லை ஊசி போட்டுக்கிறியோ இல்லை தற்கொலை பண்ணிக்கிறியோ என்ன கருமா ஏழை ஓடிப்போடு. இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளை ஒதுக்கி விடுவார்கள். அவர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிப்பாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு அழகு, ஸ்டைல், நடை, உடை, கல்வி எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்பார்கள். அமெரிக்கன் பீப்புள்ஸ், லண்டன் பீப்புள்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் இதுதான் நான் இப்போ பிரிட்டிஷ்காரர்களை பற்றி தான் பேசியிருக்கேன், அமெரிக்கன் பற்றி பேசுகிறேன். ஓகேவா? ஸோ என்னன்னாக்க உடனடி ஆமாம், அந்த உடனடி டைவர்ஸு. அப்புறம் 18 வயது விட்டதா
பெற்றோரை கவனிக்க வேண்டியதில்லை. அவன் நீலாம் ஜோரம் போடாத, உன்னை நம்பி நாங்கள் இல்லை, நானும் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி என்னை பார்த்துப்பான்னு சொல்லி அவங்க வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் அவரவர் வாழ்க்கையை அவரவர்களே தீர்மானித்து கொள்ளலாம். அதான் உண்மை. அவன் வாழ்க்கையை அவனை தீர்மானித்து கொள்ள முடியும். அது சட்டம் தடையாக இருக்காது, அரசாங்கம் தடையாக இருக்காது, எவனுமே தடையாக இருக்க மாட்டான். ஓகேவா? அப்போ சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாமல் தன்மானத்தோடு முழு உரிமையோடு சிறகடித்து பறக்கும் பறவைகளைப் போல பறவைகளாய் வாழ்ந்திருக்கான். எப்படி இங்கே அதே மாதிரி ஒரே அந்த பிரிட்டிஷ் ஆட்சி மட்டும் இங்கே அப்படியே இருந்திருந்தா, அந்த விடுதலை மயிர் மண்ணங்கட்டி சண்டை கிண்டை எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தா நம்ம எப்படி இருப்போம்னாக்க அப்படியே இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய கண்டிஷன் கட்டளை இது தவறு இது என்னென்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ரொம்ப சிறப்பாக பறவைகளைப் போல சிறகு அடித்து கொண்டு அப்படியே வானம் முழுக்க இயற்கையை ரசித்து கொண்டு பீச் கீச் அங்கே இங்கே வாரத்தில் 2 நாள் ஜாலியாக இருந்திருக்கலாம். கை நிறைய பணமும் கிடச்சிருக்கும், கார் கிடச்சிருக்கும், வீடு கிடச்சிருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்திருந்தால். ஸோ அப்போ இந்த அப்போ ஒவ்வொரு நிறைய பேர் நம்ம யோசிக்க மாட்டோம், ஐயோ இந்த கேவலமான நாட்டில் ஏன் பிறந்தோம், இந்த நாட்டில் பிறந்து அந்த நாட்டில் பிறந்து இருந்தால் சொர்க்கத்தில் பிறந்த மாதிரி இருந்திருக்குமே, போயும் இந்த கர்மாந்திரம் பிடிச்சி நாட்டில் நம்ம பிறந்துட்டு சொல்லி ஒருவருமே இருக்க மாட்டார்கள். ஆமாம், ஏன் அந்த நாட்டில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இதே சொர்க்கமாக இருக்குது. அவனே பிரிட்டிஷ்காரன் நல்லா செம்மையாக எங்கே பார்த்தாலும் இயற்கை, எங்கே பார்த்தாலும் அழகு, எங்கே பார்த்தாலும் படம், எங்கே பார்த்தாலும் டான்ஸ் மியூசிக் கச்சேரி இன்பம் எதுவுமே இல்லை, நல்ல சரக்கு, செம்மையாக ஜாலியாக காலமாக நிம்மதியாக இருந்திருக்க முடியும். இந்த நல்லா திருட்டு பசங்க பிரிவினை உருவாக்குவதற்கு, பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு, தன் மக்களையே ஏறி மிதிப்பதற்கு, தமிழை தானப்பா தமிழால் தானப்பா அடிவான் மிதிப்பான். ஏன்னா வெளியூரில் இருந்த வந்தால் ஒரு தமிழனை ஒருத்தன் அடிக்க போகிறான், இவன் தான் அடிப்பான், இந்த திருட்டு பையன் தான் அடிப்பான், இந்த அரசாங்கம் தான் அடிக்கும், இந்த அரசாங்க அல்ல கைகள் தான் அடிக்கும், இந்த அரசாங்க அதிகாரிகள் தான் அடிக்கும், இந்த வக்கீல் தான் அடிப்பான், அந்த நீதிபதி தான் அடிப்பான். திருட்டு பசங்க இயற்கை இவங்களை வச்சு செய்ப்போது அது வரும் காத்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்காது. இது போன்ற கேள்விகளுக்கு எந்த நாட்டில் நம்ம பிறந்தவரும் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான். எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, ஆமாம், எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரே நாடு, ஒரே தலைவன், ஒரே சிந்தனை, ஒரே கார்டு, ஒரே பேன் கார்டு, ஒரே இப்படி அவன் இன்பமாக இருந்திருப்பான். நம்ம அந்த ஊரில் பிறந்திருந்தான் நல்லா இருந்திருக்குமே, இந்த நாட்டில் பிறந்தான் நல்லா, அந்த கேள்விக்கே இடம் இல்லை, அந்த சிந்தனைக்கே இடம் இல்லை. அப்படி ஒரு எண்ணமே எழுந்திருந்திருக்காது பிரிட்டிஷ் ஆட்சி அப்படியே இருந்திருந்தால். சரி, அப்போது இருந்திருக்காது. சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங் இல்லையா? சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன தப்பு பண்ணால் பலார்னு அடிச்சிடுவான், இல்லையே எடுத்துகிட்டு போய் சுட்டு போட்டுருவான். நேற்று கூட அமெரிக்காவில் ஏதோ ஒரு பையன் கண்ணை எடுத்துகிட்டு போயிருக்கு, டப்புன்னு எடுத்தோடனே சொல்லுவான் அவன். அந்த நோ கேள்வி. அமெரிக்காலாம் போட்டிங்கன்னா ஒரு சின்ன தவறு அது இது கூப்பிட்டுட்டு போயிட்டு விசாரணை பண்ணுறேன், மயிரை போடுறேன், அதெல்லாம் கிடையாது. 6 மாதம் 7 மாதம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம் எழுதுகிறான். அதுக்கெல்லாம் சேர்த்து சுடுகாட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ பயங்கரமான குற்றங்களை, கொலைகளை 10 20 30 40 கொலைகளை பண்ணி விட்டு 3 மாதம் 4 மாதத்தில் வெளியே வந்து 25 வருடம் சுதந்திரமாக வாழறான். அதற்கு மேலேயும் கொலைகளை பண்ணுறான், கொள்ளைகளை அடிக்கிறான், எல்லாம் செய்கிறான். அவ்வளோ கேவலமான ஒரு நாடு தான் இந்த இந்திய நாடு. சரி, இப்படி இருக்குது. அப்போது என்னன்னா அங்கெல்லாம் அப்படி இல்லை, இம்மீடியட்லி சுட்டுருவான். முதல்ல தப்பா பாப்பா, ஓஹோ கன் எடுத்துன்னு போய் நீ சுட்டுட்டியா, கோயிலுக்குள்ள வந்துட்டியா, சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டேன், நீ மிரட்டுதே நின்று. இப்போ இங்கேருந்து போகிறான் போலீஸ், அந்த FBI ஆகட்டும், அந்த லோக்கல் போலீஸ் ஆகட்டும், எடுத்தோடனே சுட்டுருவான், சுட்டு காலி பண்ணிடுவான். அப்படி பண்ணணும். அங்கெல்லாம் பாரு, எந்த நாடெல்லாம் துபாய் விட்டுரு, அது ஒரு கேவலமான நாடு. துபாயை பற்றி பேசாத, அங்கே எல்லா அயோக்கியத்தனமும் துபாயில் தான் இருக்குது, அதை விட்டுரு. அந்த சவுதி அந்த இதெல்லாம் இருக்குது, மெக்கா மதுனா அது, அப்புறம் இந்த கத்தார், அப்புறம் இன்னும் ஈராக்கு, அப்புறம் இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள் ஒரு 53 நாடுகள் இருக்குது. ஆப்கானிஸ்தான்லாம் ரொம்ப டேஞ்சர். ஆமாம், ரொம்ப சட்டத்திட்டங்கள் அதிகம். சரி, அதை விடு. ஆமாம், அந்த மாதிரி இங்கே எல்லாம் வரும். ஆமாம், விரைவில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கே அவனும் தப்பு இப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நமக்காக தானே சட்டம்.
ஐயோ! என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். என் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. என் மக்கள் தப்பான பாதையில போயிடுவான். அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அவனுக்கு ஒரு மூக்குநாங்கயிறு வேணும். இல்லாட்டின்னா அவன் மனநிலை மனிதனுடைய மனநிலை எப்படிப்பட்டது? ஒரு ஆறு போலுது. சில இடங்களில் அந்த ஆறானது குறுகி இருக்கும். சில இடங்களில் அந்த ஆறானது நல்ல அகலமாக இருக்கும். சில இடங்களில் மேட்டிலேருந்து கீழே வரும். சில இடங்களில் கிளைகளாக பரவும். சில இடங்களில் வேகமாக பாயும். சில இடங்களில் மெதுவாக போகும். சில இடங்களில் அந்த ஆறானது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே கொதிக்கும், ஆர்ப்பரிக்கும், குளிரும். இந்த மாதிரி ஒரு ஆறு இருக்குது இல்லையா, நதி இருக்குது இல்லையா, அது போன்றவன் தான் ஒரு மனிதன். பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், ரசிக்க முடியும். அதே நேரத்தில் ஆவேசப்படுவான், அதே நேரத்தில் நல்லவனாக இருப்பான், அதே நேரத்தில் குளிர்ச்சி கொடுப்பான், அதே நேரத்தில் பயங்கரமான ஒரு சூறாவளி மாதிரி சுனாமி மாதிரி ஒரு வெள்ளத்தை கொடுப்பான். இப்படிப்பட்டவனை சீர்திருத்துவதற்காகத்தான் சட்டங்கள் இயற்றப்பட்டது, சமயங்கள் உருவாக்கப்பட்டது. அதை ஃபாலோ பண்ணுறான் அந்த நாட்டிலலாம். இங்கெல்லாம் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அதுதான். அதனால் என்ன நடந்திருக்குனாக்க, ஆமாம், எல்லாருமே அந்த சட்டம் ஸ்ட்ராங்காக நமக்காக தானே இருக்குது. அப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். நாம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக தானே சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அதுக்குள்ளாரையே அந்த வட்டத்துக்குள்ளாரையே நாங்கள் இருக்கணும். அந்த வட்டத்தை விட்டுட்டு வெளியில் போயிட்டாக்க நம்ம செத்துடுவோம், நமக்கு ஆபத்து வந்துடுவோம் என்பதற்காக தான் அற்புதமான சட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவன் திட்டு போயான். ஓகே, கெட்ட படம் பார்த்தா நீங்கள் நல்ல வரும், கெட்ட படம். எது சொன்னாலும் தப்பு இல்லை. அதான் போய் திமுக அந்த ஸ்டாலினுக்கு ஜாலராவாக போயிட்டார். டார்ச் லைட்டை போட்டு ஒடிச்சார், அப்புறம் டிவியை ஒடிச்சார், கடைசியில் போய் சாக்கடையில் கலந்துட்டார். யார்? இந்த கமலஹாசன் தான். சரி, அதை விட்டுரு. அப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளு. யாதும் எங்கே வேணாம், நீ போ, நிலாவுக்கு போ, அங்கே இருக்கிறவனும் நண்பன் தான் என்ற நோக்கத்தில் ஆமாம் நல்ல நட்போடும் அன்போடும் வாழ்ந்திருந்திருப்போம். யார்? பிரிட்டிஷ் ஆட்சி இருந்திருந்தா. காந்தியை ஒருத்தன் ஏயா சுட்டான், அவ்வளோ பெரிய தியாகி. அப்போ ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்கல, யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்கல. ஜான் கென்னடியை ஏன் சுட்டாங்க? அவ்வளோ அற்புதமான ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, ஏன் அவரை போய் சுடணும்? இன்னும் அந்த கேஸ் போய் நிற்குது. இனிமேல் நிறைய பேர்னால காட்ட முடியும். இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறிஞ்சான்? சரி, அது விட்டு கர்மாந்திரம். ஒரே தலைமையில் அனைத்து நாடுகளும் அமைதியாய் வாழ்வை கடத்துவதில் கவனம் கொண்டிருப்பார்கள். ஒரே தலைமை. அந்த ஒரு தலைமையில் அமெரிக்கா எங்கே பார்த்தாலும் நிறைய நாடுகளில் இராணுவ தளம் வச்சுன்னு இருக்குது. இப்போ கூட நினச்சதுன்னா இறக்கும். எங்கே வேணால் இந்த ஜான் பாஸ்கோ உக்காந்துருக்கிற இடத்துல என்ன அடிக்க முடியும். லோக்கல் போலீஸ்காரனுக்கே தெரியும் நான் எங்கே உட்காந்து பேசின்னு இருக்கிறேன்னு. திஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த செந்தில் பாலாஜியோடைய தம்பியை காணவில்லைன்னு தோல் மேலே போட்டுக்கினே தேடின்னு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் இது, எவ்வளோ பெரிய கேவலம் இது. குழந்தைக்கு தெரியுதுப்பா. குழந்தைல குட்டி பாப்பா, 3 வயசு 4 வயசு பாப்பா, அதுக்கு தெரியுது. என்னடா பார்த்துட்டு இருக்கிறதே அப்படி கிட்ட போய் பார்த்தா செக்ஸ் படம் பார்த்துன்னு இருக்கேன். டே நான் கொஞ்சம் பார்த்துட்டு கொடுக்குறேன்னா ஐயா நீ தான் எப்பயோ பார்த்துருப்பல்ல, சின்ன வயசுலேயே நீ பார்த்துடுற, என்னை பார்க்க போட அப்படின்ட்டு அது செல்ஃபோனில் அப்படியே அந்த படத்தை பார்த்துனுக்குது. நம்ம அப்படியே எட்டி பார்த்துக்க வேண்டியதான். பார்த்துட்டே சூப்பராக இருக்குதுடா, யாரா நடிகையாடா, செம்மையாக இருக்கிறாடா, ரொம்ப அழகாக இருக்கிறாடா. அதே ரெண்டும் கொஞ்சம் கிட்ட பார்த்துட்டு கொடுத்துற கூட ஆக்சுவலிண்டா பார்த்துட்டு சட்டுன்னு கொடுக்குறது நமக்கு பார்த்துட்டு உடனே அதுக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னது, எவ்வளோ நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிக்கும். திஸ் கைண்ட் செக்ஸ் ரொம்ப முக்கியம், அது தப்பு இல்லை. ஆனால் நீ கஞ்சா குடிக்கிறது தப்பு, திருடுறது தப்பு. ஒருத்தன் வயிறு எரிய கதற துடிக்க அவன் கையை காலை கட்டி போட்டுட்டு அவன் எதிர்க்குது, அவன் பொண்டாட்டியை கெடுக்கிறியே கட்டியை வச்சுட்டு, இது தப்பு. இதெல்லாம் அங்கெல்லாம் செய்ய மாட்டானுங்க. அது சரி, விட்டுரு. ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்து ரொம்ப அமைதியான ஒரு வாழ்வு, அற்புதமான ஒரே தலைவன், ஒரே கடவுள்,
மதங்களாக தானே சொல்லுது. ஆமாம், ஒரே கடவுள். அப்போ ஏன் ஒரே தலைவன் இருக்கக்கூடாது? இனிமேல் திருட்டு தலைவர்கள்லாம் வேணுமா? எடப்பாங்களே. அப்புறம் சரி, நம்ம இதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஒரே தலைமையில் அனைத்து நாடுகளும் அமைதியாய் வாழ்வை கடத்துவதில் கவனம் கொண்டு இருப்பார்கள். ஆமாம், எப்படி எல்லாம் அப்புறம் எல்லாம் ஒரு சில தலைவர்னு பார்த்துப்பான், அவ்வளோதான். அப்படி இருந்திருக்கும். ஸோ எல்லோருக்கும் கல்வி என்னது, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மருத்துவம், எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் சிறந்த உணவு, உடை, இருப்பிடம், தேவையில்லாத கட்சிகள், கோயில்கள், வழிபாடு தலங்கள், தூய்மை இல்லாத மனிதர்கள், இப்படி எதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் சொர்க்கத்தில் வாழ்வது போல் அழகாக இருந்திருக்கும். எப்படி ஒரு சொர்க்கத்தில் நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? கல்வி கிடச்சிருக்கோம், துணி கிடச்சிருக்கோம், உடை கிடச்சிருக்கோம், கார் கிடச்சிருக்கோம், வீடு கிடச்சிருக்கோம், நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கோம், எவ்வளோ மருத்துவம் கிடச்சிருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும். ரொம்ப அற்புதமாக நம்ம வாழ்ந்துருக்க முடியும் இல்லையா? சிந்தித்து பார்த்து, இது என் சொந்த கருத்து. வாங்க ஒன்றை பேஸ் பண்ணி நான் எப்போவுமே நான் எப்போ சொல்கிறேன், ரிலாக்ஸேஷனுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். உலகத்தில் மிகப்பெரிய மாபெரும் குப்பைத்தொட்டி இருக்குதுன்னா அது சோஷியல் மீடியா. அந்த குப்பைத்தொட்டியில் இந்த குப்பையை நான் கொட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தா பாரு, பார்க்க நான் போயிட்டு இது எனக்கும் யூடியூபுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனால் அவன் தூக்கிட்டு போகிறான், என்ன வேறு சேனல் தொடங்கிட்டு போகிறேன், இல்லை போய் செவுத்தில் எழுதிட்டு போகிறேன், இல்லை புக்கு போட்டுட்டு போகிறேன், எது வேணாலும் செய்வேன். இந்த மாதிரி எனக்கு எழுத தெரியாதா? இப்போ தான் வந்து இந்த மீடியாவில் அந்த பேடுலாம் எப்போயோ வந்துச்சு, பேனாலாம் எப்போயோ வந்துச்சு, பேப்பர்லாம் எப்போயோ வந்துச்சு. எழுதுகிற புத்தியும் சிந்தனையும் எங்குள்ளார எப்போ சின்ன வயதுலேருந்து இருக்குது. அதனால் நான் எழுதுறதையோ பேசுகிறதையோ அவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ரைட்டா? அது சாகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கும். சரி, அதை விட்டுரு. அதுக்கப்புறம் வந்து சிறந்த உணவு, அந்த மாதிரி என்னது, சிறந்த உணவு, உடை, இருப்பிடம், தேவையில்லாத கட்சிகள் எவ்வளோ 1000 கட்சி இருக்குது, அங்கெல்லாம் 2 தான் இருக்குது, ஜஸ்ட் 2. ஆமாம், இப்போ சீனா எடுத்துக்கோ, ரஷ்யா எடுத்துக்கோ, தென்கொரியா எடுத்துக்கோ, நார்த்து கொரியா எடுத்துக்கோ, எல்லாம் பாரு, எல்லாம் ஒரே தலைவன் தான். ரஷ்யா புதின் அவள் தான். அப்புறம் இன்னொன்று சீனா, அவனா கிம்ஜானா, அவன் அங்கே கிம் ஜான் அண்ணா ஏதோ ஒரு பண்ணு, ஏதோ ஒரு பண்ணு, ஏதோ ஒரு மண்ணு, எல்லாம் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்கிறார்கள். சீனா எடுத்துக்கோ, அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது, இப்போ அது வந்து கேபிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. டெமோக்ரஸியா? எஸ், அப்படி தான் நினைக்கிறேன். இப்படிதான் எவ்வளோ அமெரிக்காலாம் டெமோக்ரஸி தானே, கேபிட்டலிசம் தானே. பிரிட்டிஷ்லாம் கேபிட்டலிசம் தானே. இப்போ நம்ம கூட கேபிட்டலிசம் தான். இங்கே ஒன்றும் கம்யூனிசம் இல்லையே. சரி, அதை விட்டுருக்கு. அதை பற்றி பேசி நீ நம்ம மயிரை புரிஞ்சுக்கிட்டு கிழிக்க போகிற, போய் பிச்சை எடுக்க போகிற. இல்லாட்டினா இந்த திமுக காரனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாலே உன்னை கூப்பிட்டு தனித்தனியாக எல்லாம் என்னடாடே ஒரு 10,000 தரேன், ஒழுங்கு மரியாதையாக எலெக்ஷனில் ஓட்டு போட்டுரு, இல்லை உன் குடும்பத்தில் ஒரு பையன் இருக்க மாட்டான், தூக்கிடுவேன். 4 மாதம். ஆமாம், 2006 எலெக்ஷன் வருதுல்லப்பா. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே தனியாக ஒரு பையனாக இருந்தால் தொண்டர்கள் இருப்பாங்க, பிச்சைக்கார பசங்க, எச்ச பசங்க, மானம் மாதிரி அந்த சூடு சொரணம் இல்லாத நாய்ங்க, பெத்த பிள்ளைங்களை ரோட்டில் விட்டுட்டு கஞ்சாவுக்கும் தண்ணிக்கும் குடிக்கும் அடிமையாகி போய் டாஸ்மாகில் தூக்குறான் அந்த பொறுப்புக்கு 4 மாதத்துக்கு முன்னாலே அவனை கூப்பிட்டு பேசிடுவாங்க. டாய் 10,000 தருவேன், ஒழுங்காக வாங்கிக்கணும், புரியுதா? ஓட்டை எங்களுக்கு தான் போடணும். சப்போஸ் நீ ஓட்டு அன்றைக்கி போடலன்னா மவனை எண்ணிக்கையில் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி உன்னை வந்து வீட்டில் வச்சு கிண்டாட்டி எல்லாம் கண்ணு எதிர்க்கவே வேலை பார்ப்போம், இல்லையா கொண்டு போட்டுருவோன்ட்டு போயிட்டே இருப்பான். திமுக கட்சி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு திருட்டு கட்சி தான். எம்ஜிஆர் கொலை பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணானுங்க. சரி விடு, ரொம்ப டைம் ஆகுது. இன்றைக்கி வேறு இன்றைக்கி ஜெயலலிதா அவங்களுடைய இன்றைக்கி பிறந்த நாள், அதை பற்றி வேறு ஒரு வீடியோ போடணும். சரி, சீக்கிரமாக முடிக்கிறேன். அதில் போயினே இருக்குது, அது 28 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, எப்படி தேவையில்லாத கட்சிகள், தேவையில்லாத கோவில்கள், வழிபாடு தலங்கள், தூய்மை இல்லாத மனிதர்கள், இப்படி எதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் சொர்க்கத்தில் வாழ்வது போல் கடற்கரையில் சுற்றி கொண்டு, ஆமாம், சந்து பொந்துகளில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் மியூசிக், எங்கே பார்த்தாலும் டான்ஸ், எங்கே பார்த்தாலும் சாமா. I was sitting by the phone, I was writing all alone, baby by myself, I'm sitting waiting wonder about you. அப்படி ஆங்கில பாடல்களை பாடிக்கொண்டு தெருவா எங்கே பார்த்தாலும் பேண்ட், எங்கே பார்த்தாலும் மியூசிக், எங்கே பார்த்தாலும் டான்ஸ், எங்கே பார்த்தாலும் லைட்டிங்ஸ். ஒரு 5 நாள் செம்மையாக ஒரு டெய்லி 18 மணி நேரம் வேலை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பீச்சு, ஜாலி, சந்தோஷம், ஹாப்பி.
ஹாப்பி ஹாப்பி அப்படி வாழ்ந்திருக்க முடியும். இந்த நாராதி நாட்டில் சோறு இல்லை, துணி இல்லை, சாப்பாடு இல்லை, மயிறு இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, தலை பூரா பேனு, மூக்கு பூரா செளி, கருமாந்திரம் பிடிச்சவனுங்க. ஸோ இப்படி ஜாலியாக ஆமாம் சந்து பொதுகள் எல்லாம் மியூசிக் டான்ஸ் ஆனால் இயற்கையோடு அப்படியே நிலவை ரசித்து கொண்டு மனைவி மக்களை அரவணைத்து கொண்டு அப்படியே பீச்சில் பொண்டாட்டி பிள்ளைங்களை கட்டி பிடிச்சின்னு பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடின்னு நிலவை பார்த்து ரசித்து கொண்டு அப்படியே இன்பமாக இருந்திருக்க முடியும், சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்திருந்தால். சரியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாய் வாழ்ந்திருப்போம். விடுதலை என்ற பெயரில் கலியுகத்தில் கலவரக்காரர்கள் செய்த விடுதலை போராட்டம். கலவரக்காரன் தியாகினுவான், தியாகில்லை கலவரக்காரன், தீவிரவாதி. உண்மையாக நாம் சுதந்திரமாக வாழ்ந்து எம்ஜிஆர் அந்த காலத்து தானே வாழ்ந்தார், பெரியார்கள் அந்த காலத்தில் தானே வாழ்ந்தார். அந்த இப்போ சின்னப்பா தேவரா யார் ஒரு பெரிய அந்த காலத்து பெண்கள்லாம் அப்படி ஒரு குழியில் போட்டு தலையை எடுத்து அப்படி உதறினா அந்த 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 துளிகள், அந்த நீர் துளிகள் எங்கள் மேலே படாதான்னு ஏங்கிட்டு கிடப்பாருங்களாம். ஒரு நடிகை பியூ சின்னப்பா, ஆமாம் பாகவதரா அவன் பேர். அதான் பிசிலப்பா ஜெயிலுக்கு கூட போனாங்களப்பா. அவர் இந்த என்எஸ் கிருஷ்ணெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களே, யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரனை ஒருத்தனை கொண்டுபிட்டேன். ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்தாங்க தானே. அப்போ இவங்கெல்லாம் ஏன் போய் விடுதலை போராடுறதுக்கு போல? அவங்களுக்கு தெரியும் அந்த திருட்டு நாய்ங்க, ஊதாரிங்க, ஒரு உலகத்தை கெடுக்கிற குட்டிச்சோறு பண்ணுற ஆட்கள் யார் யாருன்னு தெரியும். எம்ஜிஆர் இல்லைன்னா கருணாநிதி வந்திருப்பார். எம்ஜிஆர் பார்த்து பாவம் சரி போப்பா அப்போவே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. பெரிய அந்த முதலமைச்சராக இவருன்னு போய் ஓட்டு கேட்டால் வந்தார். பாவம் அண்ணா இறந்து போய் விட்டார். 1.5 வருஷம் தான் புத்துநோய், இறந்து போயிட்டார். அவர் மட்டும் இறகாமல் இருந்து அந்த திமுக அடித்து சாவடிச்சிட்டு இருப்பார் அண்ணா. எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் பண்ணின்னு இருந்தார். என்ன பண்ணுற போராத நேரம் இந்த ஜெயலலிதாவும் இல்லை அப்படி தான். சரி, ஜெயலலிதா பற்றி வீடியோ போடணும், டைம் ஆயிடுச்சு. அப்போ இதான் முடிஞ்சிடும். இந்த கலியுகத்தில் கலவரக்காரர்கள் செய்த விடுதலை போராட்டம் இல்லைப்பா அது. நம்ம மறுபடியும் நம்மளை இருட்டிலேயே போகிறதுக்கு, கொத்து அடிமையாக இருக்கிறதுக்கு, மீண்டும் காலம் பூரா எழுந்திருக்கவே கூடாது, இவன் படிக்கவே கூடாது, இவனுக்கு அறிவே வரக்கூடாது, காலம் பூரா கொத்தடிமையாக இருக்கணும், மரக்கட்டையாக இருக்கணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து சதிக்காரர்கள், திருட்டு ராஸ்கர், தான் கட்சிக்காரனுங்க, இவனுங்க பண்ண சதி, அதுதான் போராட்டக்காரர்கள். அடைச்சி ஆமாம், இவெல்லாம் மனுஷனையா அவனுங்க. சார் விடு இப்படி இந்த மாதிரி. அப்போ தான் பார்த்தது, அப்போ தான் போர், ஒன்றாம் உலகப்போர் முடிஞ்சு, 2வது உலகப்போர். பிரிட்டிஷ்க்கு நிறைய நஷ்டம். எங்கே பார்த்தாலும் சண்டை கிண்ட, பொருள் சேதம், அந்த சேதம், இந்த சேதாரம் எல்லாம் நாசமாக போச்சு. காசு இல்லை பார்த்தான். தூக்கி போடுறாங்க இல்லையா, அது பேர் என்னது, ஒழிச்சு விடுதலையா, இண்டிபெண்டன்ஸா, தூக்கி போடு அப்படி தான் அடைச்சி இந்தா அப்படின்னு என்று விடுதலை, அதான் சுதந்திரத்தை இரவு 12 மணிக்கு சுதந்திரத்தை தெருவில் வீசிவிட்டு வெள்ளைக்காரன் போய்விட்டான். எப்படியா ராத்திரி 12 மணிக்கு இந்த கருமம் இழவு, இந்த ஒரு இழவு வச்சுக்கிட்டு எங்களால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, காசு இல்லை, பணம் இல்லை, இதை மெயின்டைன் பண்ண முடியாது, இதை கருமம் தூக்கி போட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு தூக்கி ரோட்டில் போட்டு போயிட்டான். தூக்கி வீதியில் போட்டு போயிட்டாங்க. அவங்க அது இண்டிபெண்டன்ஸை, சுதந்திரத்தை தூக்கி போட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு தூக்கி போட்டான், தெருவில் போட்டான், ரோட்டில் போட்டான். ஆமாம், அந்த எடுத்துட்டு ரோடு கையிலலாம் கொடுக்கல, தீப்போடு சீப்போடு எல்லாம் விடு அப்படி தீ போட்டு போயிட்டான். அப்புறம் இங்கே பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ நம்ம கதைக்கு நான் வந்துடுறேன். அவன் தீட்டு போயிட்டான். எங்கே எதில் ரோட்டில் தீ போட்டு போயிட்டான். ஸோ இங்கே பிறந்த காரணத்துக்காக ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே வந்துட்டேன். இப்போ எதுக்கு இது என் சொந்த கதை, என் பிரச்சனை, என் வேதனை, என் துன்பம், இந்த நான் இப்போ பேசுறதுக்கும் போனதுக்கும் வந்ததுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. முதல்ல நீங்கள் என் கூட சேரவே முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ஜீன் வேணும் அதுக்கெல்லாம். ஸோ இங்கே பிறந்த ஒரே ஒரு குற்றத்துக்காக நல்ல இங்கே எழுதி வச்சுருந்தேனே. ஆமாம், ஒரே ஒரு குற்றத்திற்காக நான் இன்றும் இருட்டிலே தான் முக்கியம். இங்கே பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. அமெரிக்காவில் பிறந்திருந்தா நான் இப்படி புலம்பிகிட்டு இருந்திருப்பேனா? இல்லை லண்டனில் பிறந்திருந்தா நான் இப்படி புலம்பிகிட்டு இருந்திருப்பேனா? இல்லை தானே? அதான உண்மை. இந்த கர்மம் பிடிச்சி சாக்கடைகளை பிறந்ததுனால தானே இந்த தே 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 கட்ட வார்த்தை தான். அப்புறம் நான் நமக்கு எடிட் நானே பயங்கரமாக நம்ம கிராஃபிக்ஸ் படிச்சுவேன்.
புரியுதா? கிராஃபிக்ஸில் மாஸ்டர் ஆஃப் கிராஃபிக்ஸு. ஆமாம், இன்றைக்கும் எங்கேயா போனால் எனக்கு 80,000 1,00,000 ரூபா சம்பளம் கொடுப்பான். எனக்கு அது பிடிக்கல. கிராஃபிக்ஸ் மீன்ஸ் போய் ஏமாத்துறது, நடிக்கிறதுன்னா ஏமாத்துறது தானே, அது பிடிக்கல. அதனால தான் நடிப்பு இருக்கக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும்னு தான் என் சேனல்லையே ரியாலிட்டின்னு வச்சுன்னு இருக்கிறேன். 8-9 வருஷமாக வச்சுன்னு இருக்கிறேன். 4 பேர் தான் 5 பேர் தான் பார்ப்பான். புரியுதா? இந்த செகண்டை மாறிட்டா போதும், ஒரு பொம்பளையை அவுத்து போட்டுட்டு அவள் ஃபிகரை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் நாளைக்கு லட்சக்கணக்கு வியூஸ் வரும். 2வது தான் விங், இந்த சம் விங் வச்சுன்னு இருக்கிறான் ஒருத்தனும், ஐடி விங்க, ஏதோ சம் விங்ஸ். அந்த வீடியோலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டேக் பண்ணி எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்கிறது, அது போலித்தனமானது, திருட்டுத்தனமானது. ஜான் பாஸ்கோ வீடியோ ஒரே ஒருவர் பார்த்தாலும் அதை இயேசுநாதர் பார்த்தார் என்று நான் எண்ணிக்கொள்வேன். புரியுதா? அதை யார் பார்த்தான்? இயேசுநாதர் பார்த்தார். அப்படி தான் ஜான் பாஸ்கோ வீடியோவில் இருக்க வேண்டும். எல்லா பண்ணியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி விட்றேன். நான் இன்றும் இருட்டிலே கொத்தடிமையாய் இங்கே கிடக்கிறேன். கல்வி, மருத்துவம், உணவு, உடை, இருப்பிடம் எதுவும் இல்லாமல் வெள்ளைக்காரன் வீதியில் எரிந்து விட்டு போனானே சுதந்திரம். எது? இண்டிபெண்டன்ஸ். தெருவில் தானே போட்டு போனான். ராத்திரி 12 மணிக்கு தானே போட்டுட்டு போனான். எங்கே போட்டு போனான்? ரோட்டில். அதே இடத்தில், என்னது, அதே இடத்தில், வீதியில், தெருவில், ரோடில், வெயில், பகல், மழை, குளிர், நாத்தம், பீ, சாணி, மூத்திரம், எருமை சாணி, பசுமாட்டு சாணி, ஆம்பளை மூத்திரம், பொம்பளை பீன்னு சொல்லி அந்த ரோடிலேயே வீதியிலேயே அவன் தூக்கி விசிறி போட்டுவிட்டு போனான்னு. ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் என்ற ஒரு மயரை, அந்த மயிறு இடத்திலேயே கிடக்கிறேன். இரவில் தூக்கி போட்டு போனான்ல, ரோட்டில் தானே தூக்கி போட்டுட்டு போனான். அந்த சுதந்திரம், இண்டிபெண்ட், விடுதலை எங்கே போட்டான்? அதே இடத்துல. அந்த பீ, அந்த சாக்கடை, அந்த சேரு, அந்த ஆம்பளை பீ, அந்த பொம்பளை பீ, அந்த மாட்டு சாணி, அந்த எருமாட்டு சாணி, அந்த நாய் பீ, அந்த கழுது பீ, அந்த கோழியா ஒடுது. இந்த எல்லாம் ரோடெல்லாம் ஒரே குப்பை, ரோடெல்லாம் ஒரே சாக்கடை, ரோடெல்லாம் ஒரே எலிச்சத்து போய் கிடக்குது, நாய்ச்சத்து போய் கிடக்குது, நோய் எங்கே பார்த்தாலும் நோய், சரங்கு, சொறி, புண்ணு. இதில் திருட்டு பசங்களுக்கு ஓட்டு போடணுமா? மயிரை கூட போட மாட்டேன் நான். என்னது? மயிரை கூட நான் போட மாட்டேன். அது ஒரு காலம் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு போட்டேன். அவர் இறந்து போயிட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு. அதுதான். இப்போது நான் எங்கே கிடக்கிறேன்? வீதியில், தெருவில், ரோடில், வெயில், மழை, குளிர், பனியில் செத்து கொண்டிருக்கிறேன். யார்? நான். அப்புறம் கடைசி அங்கே ஏதோ ஒன்று எழுதுனேன், அது என்னன்னு தெரியல, இருக்கும். ஸோ இப்படித்தான். ஆமாம். அதனால் தயவு செஞ்சு நான் எல்லோரும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன். தன் உயிரை நேசிப்பது போல் பிற உயிர்களையும் நேசிக்கவில்லை என்றால் பிரிவுகளும் சகஜம்தான். அரசியலில் இதெல்லாம் சகஜம்பா என்பது போல இந்த உயிரை எப்படி நீ நேசிக்கிறியோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், தாவரங்களாகட்டும், ஆமாம், கடலுக்கு உள்ளார அடியில், கடல் அடியில் இருக்குதே பல்லுயிர்கள், ஆறில் ஓடுகிறதே பல்லுயிர்கள், ஆற்றின் கரை ஓரமாக இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்களில் வாழக்கூடிய குருவிகள், அந்த மரங்களை தாண்டி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற பூர்வீக மக்கள், ஆதிவாசிகள், இப்படி எறும்பு, கொசு, குசு எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லாவற்றையும் தன் உயிரை பாதுகாப்பது போல் அதனுடைய உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி நீ பாதுகாக்கவில்லை என்றால் பிரிவுகளும் பிளவுகளும் வருவது சகஜம். எப்படி? பிரிவுகளும் பூமி பழக்க போகுதுன்னா அது அப்படி தான். பூமி பழக்கம், அது நடக்கும். அப்போ காலங்காலமாக நடக்குது, இன்னும் புதுசாக நடக்கலை. சுனாமி காலங்காலமாக நடக்குது, புதுசாக வரல. நீ காலங்காலமாக திருடல, நீ காலங்காலமாக ஏமாற்றலை, நீ காலங்காலமாக வந்து கொடுமை செய்யலை. அப்படித்தான் இயற்கையும். அது வேலையை அது செய்யும். அது வேலையை செஞ்சுதான் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஸோ அழியறதுக்கு தயாராகிடு, அவ்வளோதான். கடைசியாக அவன் சொல்லிடுறேன், தன் உயிரை நேசிப்பது போல் பிற உயிரையும் நேசி. இதுதான் டைட்டில். தன் உயிரை நேசிப்பது போல் பிற உயிரையும் நேசி. இது மொத்தமும் இது எனக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
நான் எழுதி பேசியிருக்கிறேன். இது மொத்தத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். மற்ற எவனையும் நான் குறிப்பிட்டு பேசலை. இது ஏன் வேதனை, ஏன் துன்பம். நான் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே இருந்திருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்பதை பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். நீ கரெக்டாக கேட்கலாம், கேட்காம போனப்பெல்லாம் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ கடைசியாக மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னது? தன் உயிரை நேசிப்பது போல் பிற உயிரையும் நேசி. அப்படி நீ நேசிக்க தவறினால், தெரியுங்களா யாருன்னு பார்த்துக்க.